மிதுன லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. பெருந்தளத்தை குறிக்கக்கூடியவர் சனி பகவான். மனையாக மகரமனை வருகிறது. இந்த சனி பகவானோடு எப்ப நடக்கும் இது அப்படின்னா தசை நடப்பில் வந்தாதான். நிறைய பேருக்கு சனி இப்ப சொல்றோம் 5ஆம் அதிபதியான சுக்கிரனோட தொடர்புல இருப்பது அல்லது சனியே புதனோடு தொடர்புல இருப்பது. சுக்கிர புதன் தொடர்பில் இருக்கக்கூடிய சனி பெரும் தனத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வலுவை கொடுக்கிறது. இந்த தசாபுத்திகள் வரும் பொழுது நீங்கள் கண்டிப்பாக பெரும் பணத்தை எதிர்பார்க்கலாம். சனி தசை, சுக்கிர தசை, புதன் தசை இந்த தொடர்பில் இருக்கணும். சனியோடு தொடர்பில் இருந்தால் கண்டிப்பா பணம் கிடைக்கும். அதுபோல மகரமனையில் ஒரு கிரகம் அமர்ந்திருக்கு. உதாரணத்திற்கு சனி பகவான் இங்கே ஆட்சி பெற்றிருக்கிறார், குருவோட இருக்குன்னா இப்ப ஜாதகருக்கு எப்படி பெருமணம் கிடைக்குன்னா வாழ்க்கை துணைவரால கிடைக்கும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா பொருளாதாரத்துல ரொம்ப சிரமப்பட்டு இருப்பாங்க. வாழ்க்கை துணைவரால் ஆதாயம் கிடைச்சி அதன் மூலியமா பெருமையோகம் எல்லாம் கிடைக்கும். அதுக்கு காரணம் இதுதான். சனியோடு சுக்கிரன் புதன் முதன்மையான யோகம். அதற்கு பிறகு எந்த கிரகமா இருந்தாலும் இந்த மகரமனையில் சனியோடு தொடர்பு கொண்டால் பணத்தை கொடுக்கும். எதன் மூலியமாகனா அந்த ஆதிபத்தியத்தின் மூலியமாக பணத்தை கொடுக்கும். அதுக்கு ஒரு விதி, சனியோட கிரகம் தொடர்பில் இருந்தே ஆகணும்.